ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்டு டெஸ்ட் போட்டியை கட்டாயம் நாங்கள் தான் வின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் ரன் அடித்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்து இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டியை கட்டாய வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். போட்டி குறித்தும் ஆஸ்திரேலிய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கௌதம் கம்பீர் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, தேர்டு டெஸ்ட் போட்டி நாங்கள் பிளான் பண்ணதே ஆஸ்திரேலியன் அணியை 250க்குள்ளே ஆல் அவுட் பண்ணோம் தான். அந்தபடி பிளான் படி நல்லா போயிடுச்சு. 3 விக்கெட் வரைக்கும் ஸ்டீவன் ஸ்மித், டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்திய அணியோட கனவே அழிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். நாங்கள் 250 ஆல் அவுட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக எங்கள் அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் எட்டியிருந்தால் எங்களுக்கு கூடுதல் வின் பண்ணுறதுக்கு அட்வான்டேஜ் இது இருக்கும். பட் இவங்க 2 பேர் அடித்த சதத்தால் தான் நாங்கள் இப்போது கொஞ்சம் இதுவாக இருக்கோம். ஆனால் இருந்தாலும் இந்திய அணி கம்பேக் கொடுத்து கண்டிப்பாக தேர்ட் டெஸ்ட் போட்டியை நாங்கள் கட்டாய வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. ஓகேங்க, பட் எங்கங்க அப்படி சொன்னீங்க, 3 விக்கெட் பட்டு வீந்து போய்க்குது. கோலி காலி, ஜெய்ஸ்வால் காலி, கில்லு காலி, கோலி காலி, 3 பேருமே காலி. இப்போ 3 விக்கெட் 21 ரன்னுக்கு ரிஷப் பண்ட் அண்ட் கேஎல் ராகுல் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. என்னதாங்க இதுதான் உங்கள் கம்பேக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது ரசிகர் மத்தியில். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டானுங்க. அவங்க ஆடினா மட்டும் நல்லா அடிக்கிறாங்க, நம்ம ஏன் ஆட மாட்டோம்? அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. இந்திய அணி என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த டிராவிஸ் ஹெட், ஸ்டீவன் ஸ்மித், இந்த டிராவிஸ் ஹெட் ஆடுறாரு பாருங்க, அவர் மட்டும் ஏதோ தனி பீச்சு, பேட்டிங் பீச்சிலையும் ஏதோ ஒரு அவருக்கு ஏற்ற மாரி ஆடுற மாரி எங்கே போட்டாலும் அடிக்கிறாரு, இந்தியாவே அடிக்கிறாரு. அவர் மட்டும் தனியாக ஆடிட்டுருக்காரு. பட் நம்ம ஆளுங்க ஆடினான்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு போகிறாங்க. ஒன்று ஸ்லிப்பில் கேட்ச் தராங்க, இல்லை கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்திய அணி நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ ஆஸ்திரேலிய அணி போலிங் பயங்கரமாக ஸ்ட்ராங்கில் இருக்குது. ஹேசல்வுட் வேறு போன மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மேட்ச் எப்படியோ ரெடியாகி வந்துட்டார். இந்தியானாவே எல்லாம் ரெடியாகி வந்துடுறாங்க பழகுது. அதனால் கண்டிப்பாக நம்ம பொறுத்துந்தான் பார்க்கணும் இந்திய அணி நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இன்றைக்கே இந்திய அணியோட இன்னிங்ஸ் முடித்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை நான் பொறுத்து கண்டிப்பாக சேனலில் அப்டேட் பண்ணுறேங்க. இந்திய அணி எந்த ஸ்கோர் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி டே எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி கம்பேக் கொடுத்தா மட்டும்தாங்க முடியும். அட்லீஸ்ட் ட்ரா வாட்ச் பண்ணால் போதுங்க. ஏன்னா 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 2 நாள் இருக்குது. என்ன கேட்டால் நீங்கள் ஜெயிக்கத்தோட ட்ரா பண்ணி விட்டா கூட ஓரளவுக்கு இந்திய அணிக்கு அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு ஒரு ட்ரா தேவைப்படுது. இந்த ட்ராவாக இருந்து அடுத்த 2 போட்டி வின் பண்ணணும். அந்த 2 போட்டியை விட்டுருங்க, முதல்ல இது ட்ரா பண்ணணும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு தான் போயிருக்கு. பார்க்கலாம் நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் எதனா கம்பேக் கொடுக்குறாங்களா, இல்லை ஒரே ஆள் ஜஸ்பிரீத் பும்ரா அவர் மட்டும் இந்திய அணி காப்பாற்றி தூக்கி நிறுத்திட்டு இருக்கார். அதுதான் உண்மை. பரவாயில்ல விடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி கம்பேக் கொடுக்குமா கொடுக்காதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.